இல்லத்தரசி ருபினா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஹாய் கிளாஸ்மேட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்டிச்சிங் வடிவங்களை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த 5 வீடியோலையும் ஒவ்வொரு வடிவங்களும் எப்படி வரும், அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க கிளாஸ்மேட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு லென்த்தான துணி 2 மடிப்பாக மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ரேசன் வேட்டியில் தைக்கிறதுனால துணி வந்து லேஸாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து சுருங்கும். இன்றைக்கி நம்ம எல்லா வடிவங்களையும் கற்றுக்கிறதுனால நம்ம டபுளாகவே போட்டுக்கலாம். டபுள் லேயராக போட்டு நான் வரைஞ்சிருக்க இப்போ எல்லா வடிவங்களையும் நீங்களும் வரிசையாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம பார்த்தாச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே ரிவிஷன் மாதிரி தான். எல்லா வடிவங்களையும் இன்றைக்கி ரிவிஷன் பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம புதுசாக இப்போ கற்றுக்க போகிறோம். இதையும் வரைஞ்சிக்கோங்க. இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே நம்ம எல்லாமே கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரியே சைஸில் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வாங்க இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச்சிங் அப்போது எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் லைன் தான் ஓட்ட போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் ஓட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாஸ் ஷேப்பை அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் நிப்பாட்டி ஒவ்வொரு முனையிலையும் நிப்பாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வி ஷேப்பும் அதே மாதிரியே தான். அந்த முனையில் நிப்பாட்டி திருப்பணும். அதுதான் இதில் மெயின் மேட்ரே அதுதான். நம்ம வந்து முன்னாடியே ஸ்டிச் பண்ணியிருக்கனால நம்ம வந்து இப்போ ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு தையல் வந்து போடுறதுக்கு. எந்தெந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இடையில என்னை டிஸ்டர்ப் பண்ணுது தைக்க விடாமல். இப்போ வந்து அந்த கர்வ் ஷேப் வந்து கரெக்டாக அந்த கர்வுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். வளைவெல்லாம் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பு. இப்போ இந்த ரவுண்ட் வந்து 3 ரவுண்டு வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த 3 ரவுண்டுமே நம்ம ஒவ்வொரு ரவுண்டாக எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக துணியை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி ரவுண்டு ஓட்டணும். இல்லைனா துணி வந்து சுருக்கமாகும். அதே மாதிரியே இன்னொரு ரவுண்டையும் நம்ம ஓட்டிடலாம். துணியை நல்லா இழுத்து பிடிச்சே ஓட்டுங்க. வட்ட வடிவங்களை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இத்தனை வடிவங்களை நம்ம வந்து பழகுறோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி நிறையா ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸு, பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு, சுடிதாரு, நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வடிவங்கள் எல்லாமே. அதனால் நம்ம வந்து இதை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம பழகிக்கிட்டோம்னா பின்னாடி வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பழகியிருக்கோம். அதனால் நமக்கு இப்போ இந்த இடத்துல பயம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த தையல் புதுசாக நம்ம வேறு துணி தைக்கும் போது அந்த துணியை ஆரம்பிக்கும் போது அந்த துணியை நம்ம சொதப்பிடுவோமோ, ஒழுங்காக தைக்க மாட்டோமோ அப்படின்ற பயம் வரும். நெக்ஸ்ட்டு இந்த 3 டாட் இது வந்து ஸ்டார்டிங்லேயும் டபுள் ஸ்டிச் பண்ணணும், எண்டிங்லேயும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு பிடிக்கிற 3 டாட்டில் வந்து நான் 1 இன்ச்சு, அடுத்து 1/2 இன்ச்சு, இன்னொரு பக்கத்து 1/4 இன்ச்சு, 2 பக்கட்டும் ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்கல அந்த இதில் தான் இது வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன். இதில் டபுள் ஸ்டிச் பண்ணி எண்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக ஷார்ப்பாக வந்து முடிச்சிருங்க. எண்டிங்கில் கொஞ்சோண்டு துணி விட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே போல் 1/2 இன்ச்சுலையும் டபுள் ஸ்டிச் பண்ணி எண்டிங்கில் வந்து ஷார்ப்பாக வந்து முடிச்சிடணும். இது வந்து 1/4 இன்ச்சு. ஏன் இந்த 1/4 இன்ச்சுனால் நம்ம 3 டாட்லையுமே ப்ளவுஸில் பிடிப்போம், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரக்சர், பட்டு பாவாடையில் பிடிக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லா வடிவங்களையும் பற்றி கற்றுக்கிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் கிளாஸ்மேட்ஸ்.